Hi, this is Bharati, makeup artist. நம்ம இன்னைக்கு primers பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம cleansing, toning, moisturizing நம்ம ஃபேஸை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோனர் போட்டுட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஒரு 1 minute அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸில் T zone இருக்கும், C zone இருக்கும். T zone எடுத்து forehead and nose. இங்கே வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஆயில் வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து மேட்டிஃபை ப்ரைமர் வந்து நம்ம T zone நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ரிமைனிங் ஸ்பேஸில் நீங்கள் நார்மல் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரைமர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுறப்போ மேக்கப் ப்ராடக்ட்ஸாக உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ஸ்டே கொடுக்கும். அதே சமயம் ஸ்கின்க்கும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு வால் மாதிரி ஆக்ட் பண்ணும். இதுதான் ப்ரைமரோட பெனிஃபிட். அதுக்கப்புறம் ப்ரைமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு போர் மினிமைசிங் ப்ரைமர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டு ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மேட் ஃபினிஷ் ப்ரைமர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லிப் ப்ரைமர்ஸ் இருக்குது. ஐ ஷேடோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஐ ப்ரைமர்ஸ் அவைலபிள் இருக்குது. காம்பினேஷன் பண்ணி நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணக்குள்ள உங்களோட மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஒரு இடம் ஆயிலியாகவும் ஒரு இடம் வந்து உங்களுக்கு ட்ரையாகவும் அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ஒரே மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். For more beauty videos, subscribe Say Swag YouTube channel.